Hi everybody, welcome to Math World. I am C. George Stephenson. Today I am going to explain a topic, how many squares. This is the topic in NCERT syllabus in Standard 5 in Chapter 3. So don't skip this video and keep watching. Share your comments, like, share and subscribe. Thank you. Let's go for video. Chapter 3 How many squares? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம என்ன பேசிக் கான்செப்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏரியா. we develop a sense of a concept of area. ஸோ நமக்கு நிறைய மேத்தமேட்டிக்கல் ஷேப்ஸ் தெரியும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சாப்டர் ஒரு இன்ட்ரோடக்ஷன். So, unit square in dotted sheet. What is a unit square? A unit square is a square whose sides have length 1 unit. So, this is a square. Square நமக்கு எல்லாருக்குமே தெரியும். A square has its all four sides have equal length. So, in unit square, இந்த dotted sheetல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும். இந்த ஸ்கொயரை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபோர் சைட்ஸுமே 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கணும். தென் யூனிட் லெங்க்ல இருந்ததுன்னு சொன்னா திஸ் ஸ்கொயர் இஸ் கால்ட் யூனிட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர். வாட் இஸ் எ பெரிமீட்டர்? பெரிமீட்டர் இஸ் எ லெங்த் ஆஃப் த பவுண்டரி இஸ் கால்ட் பெரிமீட்டர். இங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும். ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தெரியும். This rectangle is made out of 12 equal squares. மேல ஒரு 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும், கீழே ஒரு 6 ஸ்கொயர்ஸ் இருக்கும். எல்லா ஸ்கொயர்ஸுமே யூனிட் ஸ்கொயர்ஸ். The square which is the side is equal length is called a unit square. So இந்த ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் மேட் பண்ணிருக்கிறோம். ஸோ பெரிமீட்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரெக்டாங்கிளோட boundary, this is length and this is breadth. So in this rectangle 2 length and 2 breadths, the four sides add பண்ணோம் அப்படின்னு சொன்னா perimeter கிடைச்சிரும். இந்த perimeter concept 4th standard நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். So in this standard 5ல இந்த சாப்டர்ல நம்மளோட மெயின் கான்செப்ட் ஏரியா. Using the dotted sheet solve. ஒரு டாட்டட் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டட் ஷீட்டை யூஸ் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெஷர் த சைட் ஆஃப் த ரெட் ஸ்கொயர் ஆன் த டாட்டட் ஷீட். Draw here as many rectangles as possible using 12 such squares. ஓ ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ண சொல்லிருக்காங்க. மெஷர் த சைட் ஆஃப் த ரெட் ஸ்கொயர் ஆன் த டாட்டட் ஷீட். இங்க ஒரு ரெட் ஸ்கொயர் இருக்கு. இந்த ரெட் ஸ்கொயரோட சைடை மெஷர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மெஷர்ன்றது வந்து புக்ல நம்ம டைரக்டா ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு மெஷர் பண்ணிடலாம். மெஷர் பண்ற 4 சைட்ஸ் நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் இஸ் 1 சென்டிமீட்டர். The side of the square on the dotted sheet is 1 centimeter. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா how many rectangles could you make? இந்த டாட்டட் ஷீட்ல எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் நம்மால டிரா பண்ண முடியும்னு கேட்டிருக்கிறாங்க. ரெக்டாங்கிள்ஸ் சொல்றப்போ கண்டிஷன் இஸ் யூசிங் 12 such squares. Such squares means 12 யூனிட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெக்டாங்கிள் மேட் பண்ணணும். எத்தனை ரெக்டாங்கிள் நம்ம டிரா பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சர்ல திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், திஸ் இஸ் செகண்ட் ரெக்டாங்கிள், this is third, fourth, fifth, sixth and here on 7. கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ரெக்டாங்கிளுமே 12 ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த்,
8th, 9th, 10th, 11th, last one 12. இதே மாதிரி இந்த 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும், 12 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த 7th ரெக்டாங்கிள் நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா தான் விட்டுருப்போம். ஏன்னா இங்க நம்ம 12 ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரெக்டாங்கிள் டிரா பண்ண முடியாது. ஸோ we can draw 7 rectangles in this dotted sheet. I can make 7 rectangles. The third sum is, which of these rectangles has the longest perimeter? Which of these rectangles has the smallest perimeter? Meaning புரிஞ்சுதா? Which of these rectangles has the longest perimeter? Which of these rectangles has the smallest perimeter? So perimeter என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 7 ரெக்டாங்கிள்ஸ் டிரா பண்ணியிருக்கிறோம். இங்கே பிக்சர்ல பார்த்தா தெரியும். இந்த 7 ரெக்டாங்கிள்ஸ்ல எந்தெந்த ரெக்டாங்கிள்ஸ் வந்து லாங்கஸ்ட் பெரிமீட்டர் அண்ட் எதெல்லாம் ஸ்மாலஸ்ட் பெரிமீட்டர். பெரிமீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து 2 மெத்தட்ஸ்ல பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்டா நம்ம சைட்ஸை கவுண்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். செகண்ட் மெத்தட் யூசிங் எ ஃபார்முலா. What is the formula? Perimeter of rectangle is equal to 2 into length plus breadth. So solution என்னன்னு பார்த்துக்கோங்க. From the above square grid, the rectangles from 1 to 6 have the length 12 cm and the breadth 1 cm. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 1ல இருந்து 6 வரை உள்ள rectangles length வந்து 12 cm இருக்கும், breadth வந்து 1 cm. So the perimeter is equal to 12. 12ன்றது வந்து length, 1 is breadth, 12 is length, 1 is breadth. So total of 4 sides. 4 sides ஓட measurements நம்ம add பண்ணோம் அப்படின்னு சொன்னா 26 cm. The same ப்ராப்ளத்தை ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா perimeter is equal to 2 into length plus breadth. That is equal to 2 into, what is the length? Length is 12 cm. So 12 plus what is breadth? 1 cm. That is equal to 2 into 13. That is equal to 26 cm. இதே ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, which of these rectangles has the smallest perimeter? So smallest perimeter னு பார்க்குறப்போ the last rectangle 7. The rectangle 7க்கு மட்டும் perimeter என்ன வரும்? Having the length 2 cm. 2 cm பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும். The length 2 cm and breadth என்ன கொடுத்திருக்கும்? 6 cm. Therefore the perimeter is equal to, using the formula, 2 into length plus breadth. That is equal to 2 into length is 2 cm, breadth is 6 cm. So 2 plus 6, that is equal to 2 into 8, that is equal to 16 cm. So our conclusion is, the rectangles from 1 to 6 have the longest perimeter and the rectangle 7 has the shortest perimeter. Next one, measure stamps. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, some stamps are there in the square grid. இந்த ஸ்கொயர் கிரிட்ல வந்து A, B, C, D, E, F இப்படி கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாம்ப்ல இருந்து அதோட பெரிமீட்டர், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many squares of 1 cm side does stamp A cover and stamp B? ஸ்டாம்ப் A, ஸ்டாம்ப் Bன்னு சொல்லிட்டு 2 ஸ்டாம்ப் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் A, திஸ் இஸ் ஸ்டாம்ப் B. How many squares of 1 cm? This 1 cm சொல்றப்போ meaning in the unit squares. 1 cm side does stamp A cover and stamp B. Stamp A லையும் stamp B லையும் எவ்வளவு ஸ்கொயர்ஸ் நம்ம யூனிட் ஸ்கொயர்ஸ் கவர் ஆகுது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So from the above square grid, stamp A, count the unit squares and the answer is 18. Stamp A பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க 1, 2, 3, 4, 5, 6. இதுல ஒரு 6 இருக்கும், 6 ஸ்கொயர்ஸ், இங்க 6 ஸ்கொயர்ஸ், இங்க 6 ஸ்கொயர்ஸ். 3 times of 6 squares, 18 squares. Stamp B ல பாத்தீங்கன்னா 2, இங்க 2, 4, 6, 8. So stamp A ல 18 squares, stamp B ல 8 squares.
The same answer நம்ம formula யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். What is the formula for area? Area is equal to length into breadth. So length is 6 centimeter. 1, 2, 3, 4, 5, 6. This is length. And breadth 1, 2, 3. So for stamp A, length is 6 centimeter and breadth is 3 centimeter. That therefore area is equal to length into breadth, that is equal to 6 into 3. Answer is 18 square centimeter. Very very important. The unit of area is square centimeter. ஏன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம மென்ஷன் பண்றோம்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம ஏரியா சால்வ் பண்றப்போ யூனிட் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுனால தட் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபார் ஸ்டாம்ப் பி பாக்குறப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் லெங்த் இன்டு பிரெத். லெங்த் இஸ் 2 சென்டிமீட்டர். 1, 2. Breadth is 1, 2, 3, 4. So area is equal to length into breadth, that is 2 into 4 is equal to 8 square centimeter. நம்ம பெரிமீட்டருக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடக்கூடாது, சென்டிமீட்டர்னு போடணும். ஏரியான்னு போடுறப்போ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு தான் யூனிட் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which stamp has the biggest area? How many squares of side 1 centimeter does this stamp cover? How much is the area of the biggest stamp dash square centimeter? நமக்கு ஏல இருந்து எஃப் வரைக்கும் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப்ஸ்ல which stamp has the biggest area? இந்த எல்லா ஸ்டாம்பையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஏரியா எல்லா ஸ்டாம்ப்ஸோட ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் which is the biggest ஐடென்டிஃபை பண்ண முடியும். So for stamp A 18 square centimeter. லாஸ்ட் சம்ல தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப் பி 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தென் ஸ்டாம்ப் சி 6 சென்டிமீட்டர். இங்க 3 ஸ்கொயர்ஸ் இருக்கும், இங்க 3 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாம்ப் சிக்கு வந்து 6 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்டாம்ப் டி 1, 2, 3, 4. 4, 8, go 4, 12. So area for stamp D is 12 square centimeter. Then area for stamp E is 4 square centimeter. Area for stamp F is 3, 6, 9, 12. So அதை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாம்ப் ஏல இருந்து எஃப் வரைக்கும் 18, 8, 6, 12, 4, 12. So in this area table, stamp A has the biggest area. In the area 18 square centimeter. And this stamp covers 18 squares of side 1 centimeter. That is, on the stamp A la 18 unit squares இருக்கு. Therefore, area of the stamp A is 18 square centimeter. Question C. Which two stamps have the same area? How much is the area of each of these stamps dash square centimeter? So இந்த ஸ்டாம்ப்ஸ்ல சேம் ஏரியா என்னன்னு பாக்குறோம். நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல ஸ்டாம்ப் ஏரியா வச்சு ஒரு டேபிள் போட்டிருக்கிறோம். ஸோ சேம் ஏரியான்னு பாக்குறப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டி ஸ்டாம்பு 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும், எஃப் ஸ்டாம்புக்கும் 12 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் stamp D and F have the same area. The area of stamp D and F each is 12 square centimeter. Next question. The area of the smallest stamp is dash square centimeter. The difference between the area of the smallest and the biggest stamp is dash square centimeter. So, இப்போ smallest stamp ஓட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. Next one, difference. Difference என்ன, வேறுபாடு. ஸ்மாலஸ்ட் ஸ்டாம்போட ஏரியாவுக்கும் பிக்கஸ்ட் ஸ்டாம்போட ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்றது கேட்குறாங்க. த ஏரியா ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்டாம்ப் இஸ், இங்கே டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஏரியா 4, த ஸ்டாம்ப் இ. ஸோ ஆன்சர் இஸ் த ஏரியா ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்டாம்ப் இஸ் 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்டாம்ப் இ, ஸ்டாம்ப் இக்கு தான் ஸ்மாலஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, difference between the area of the smallest and the biggest stamp. Smallest stamp ஓட ஏரியா என்னன்னு தெரியும், 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தெரியும். பிக்கஸ்ட் ஸ்டாம்போட ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா
18 square centimeter. So difference is 18 minus 4. Biggest area ல இருந்து smallest area நம்ம subtract பண்ணா போதும். That is the difference. 18 minus 4, that is equal to 14 square centimeter. So இந்த ஸ்டாம்ப் ப்ராப்ளத்தை வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் using the squares. Next one activity கொடுத்துருக்காங்க. Collect some old stamps, place them on the square grid and find their area and perimeter. இது நம்ம யூஸ்வலா பண்ற ஒரு ஹாபி மாதிரி பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் கிரிட் எடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு ஸ்டாம்ப்ஸை பேஸ்ட் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கெஸ். Which has the bigger area? One of your footprints or the page of this book? மீனிங் புரியுதா? நம்மளோட ஃபுட்பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு அதையும் அந்த பேஜ் ஆஃப் திஸ் புக், இந்த பேஜ் அதோட ஏரியாவும், இதுல ரெண்டுல எது பிக்கர் ஏரியான்னு கேட்டிருக்கோம். கெஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஃபுட்பிரிண்ட்டையும் நம்ம புக்கோட பேஜையும் பார்த்தா நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். The page of this book is the biggest area. Which has the smaller area? 2 5 rupee notes together or a 100 rupee note. அதாவது இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஸ்மாலர் ஏரியா கேட்டிருக்கிறாங்க. ஸ்மாலர் ஏரியா எதுக்கெல்லாம் கம்பேரிசன்? 2 5 rupee நோட்ஸ். இந்த 5 rupee நோட்ஸுக்கும் 100 rupee நோட்டுக்கும் நம்ம நோட்ஸ் எடுத்து இந்த ருபீஸ் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த 100 rupee நோட் இது நீங்க இந்த டைரக்டா எடுத்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சி, லுக் அட் a 10 rupee நோட். ஒரு 10 rupee நோட் எடுத்துக்கோங்க. இஸ் இட்ஸ் ஏரியா மோர் தேன் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த 10 rupee நோட்டை எடுத்துட்டு அதோட ஏரியா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கூடுதலான்னு கேக்குறாங்க. 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்றப்போ அதோட ஏரியா என்ன இருக்கும், 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நம்ம அதை ஸ்கேல் இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நோ, கண்டிப்பா இல்ல. The area of 10 rupee note is less than 100 square centimeter. So next question பாத்தீங்கன்னா, is the area of the blue shape more than the area of the yellow shape? Why? So here we are given that two shapes. One is the blue shape, it's a triangle, and another one is the yellow shape, is a square. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, the blue shape ஓட ஏரியா yellow shape ஓட ஏரியா வரைக்கும் ஜாஸ்தியா இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ளூ ஷேப்போட ஏரியா ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும். எப்படி பண்ணலாம்? சொல்யூஷன்ல பாருங்க. நோ, த ஏரியா ஆஃப் ப்ளூ ஷேப் இஸ் ஈக்குவல் டு த ஏரியா ஆஃப் yellow shape. It can be easy to prove that. Cut the blue shape into two triangles and join us the yellow square and both having the same area. இந்த ப்ளூ ஷேப்பை நம்ம கட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இந்த ஸ்கொயர் ஷேப்ல மேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஷேப்போட ஏரியாவும் சேம். The next one is the perimeter of the yellow shape more than the perimeter of the blue shape. Why? The perimeter கேட்டிருக்கிறாங்க. பெரிமீட்டர்ன்றது வந்து the length of the boundary of these two shapes. ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் த்ரெட் வச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம், சைடோட லெங்க் ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு லெங்க் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ what is the answer? No. The perimeter of yellow shape is less than the perimeter of the blue shape. This can be proved by measuring their boundaries by ruler or by thread. Next activity. How big is my hand? Trace your hand on the square sheet on the next page. இந்த டெக்ஸ்ட் புக்ல ஒரு ஸ்கொயர் கிரிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்கொயர் ஷீட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம உங்களோட ஹேண்டை ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஃப்ரெண்டோட ஹேண்டையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி, ட்ரேஸ்ன்னு தெரியும் இல்லையா? இப்போ ஸ்கொயர் கிரிட் இல்ல நம்மளால அதை மேக் பண்ண முடியலன்னு சொன்னா ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கலாம். ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துட்டு கிராஃப் ஷீட்டுக்கு மேல நம்ம கையை வச்சு பென்சில் யூஸ் பண்ணிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். How will you decide whose hand is bigger? நம்ம யாரோட அந்த ட்ரேஸ் பண்ண அந்த பிக்சர் வந்து நம்ம ஏரியா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், which is bigger அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
ஸோ ஏரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு we can count the unit squares on the square sheet. ஸோ அது எப்படி கவுண்ட் பண்றது? நம்ம எல்லா அந்த நம்ம ட்ரேஸ் பண்ண அந்த பிக்சர்ல என்ன என்ன இருக்காது, எல்லாமே கரெக்டான யூனிட் ஸ்கொயர்ஸா இருக்காது. சம் ஸ்கொயர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்கொயர்ஸா இருக்கும். இன் சம் ஸ்கொயர்ஸ் ஆர் மோர் தேன் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் அண்ட் லெஸ் தேன் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த கேசஸ்ல நெக்லெக்ட் த லெஸ் தேன் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். தென் மோர் தேன் ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், நம்ம ஒரு ஃபுல் ஃபில்டு ஸ்கொயர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் கரெக்டா ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸா இருக்கிறத 2 ஹாஃப் ஃபில்டு ஸ்கொயர்ஸ் வில் பி 1 ஃபில்டு ஸ்கொயரா நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படி கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு யாரோட ட்ரேஸ் அவுட் பண்ண அந்த ஏரியா பிக்கர் அப்படின்றத வந்து நீங்க ஒரு பேப்பர் கிராஃப் ஷீட் யூஸ் பண்ணிட்டு மேக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெஸ். My footprint is longer, but my footprint is wider. So whose foot is bigger? The two kids என்ன பண்றாங்க, ஒருத்தரோட ஃபுட்பிரிண்ட் எடுத்து பார்க்குறப்போ லாங்கரா இருக்குது, இன்னொருத்தரோட ஃபுட்பிரிண்ட் எடுத்து பார்க்குறப்போ வைடரா இருக்குது. இதுல எது பிக்கர், எந்த ஃபுட்பிரிண்ட் வந்து நமக்கு பிக்கரா இருக்கும், இது எப்படி நம்ம செக் பண்றது? ஜஸ்ட் ஒரு கெஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, whose footprint is larger, yours or your friends? How will you decide? Discuss. Is the area of both your footprints the same? அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. பிக்கரா இல்ல சேமான்றத வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபுட்பிரிண்ட் இஸ் லாங்கர். ஃபர்ஸ்ட் கிட்டோட ஃபுட்பிரிண்ட் வந்து எப்படி இருக்குது, லாங்கரா இருக்குது. செகண்ட் கிட்டோட ஃபுட்பிரிண்ட் வந்து வைடர். இது இங்கே கொடுத்துருக்காங்க பிக்சர்ல உள்ளது. We can decide by finding the areas of these footprints. இப்போ எது நம்ம பிக்கர், அப்படி பிக்கர் அப்படின்னு சொன்னாலும் எதை நம்ம வச்சு டிசைட் பண்றோம், ஏரியா. எஸ், the area of both footprints is the same. எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றது, அந்த நம்பர் ஆஃப் யூனிட் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நம்ம சேம்ன்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் கெஸ். Here are some footprints of animals in actual sizes. Guess the area of their footprints. அனிமல்ஸோட ஃபுட்பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹென்னோட ஃபுட்பிரிண்ட் இருக்கு, இங்க டாகோட ஃபுட்பிரிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு ஃபுட்பிரிண்ட்டுமே ஆக்சுவல் சைஸ்ல அவங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம், கெஸ் த ஏரியா. ஏரியா எவ்வளவு இருக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்படி ஐடென்டிஃபை பண்றது? As usual method, we can count the unit squares on the footprints. Area of hen's footprint is equal to 3 square centimeter approximately. ஏன் approximately கொடுத்துருக்கிறோம், இந்த ஹென்னோட ஃபுட்பிரிண்ட் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, புரியுதா? ஸோ என்ன பண்றோம், நம்ம அந்த கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ஸ்கொயர்ஸாக ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர்ஸ் நம்ம முன்னா சொன்னோம் இல்லையா, அதே மெத்தடை யூஸ் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 3 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டாகோட ஃபுட்பிரிண்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே ஸ்கொயர் கிரிட்ஸ் இருக்கும். அதை நம்ம சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு இருக்கும், அப்ராக்சிமேட்டா 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் இன் மீ. இது என்ன ப்ராப்ளம் பார்த்தா தெரியுதா? மீ, வாட் இஸ் ஹியர், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஒரு பிக்சர் இருக்கு, the triangle is half the rectangle of area 2 square centimeter. So its area is dash square centimeter. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இந்த ரெக்டாங்கிள் என்ன பண்ணிருக்கிறாங்க, 2 ஒரு லைனை மிடில் டிரா பண்ணிருக்கிறாங்க. டிரா பண்ணா என்ன ஆயிரும், ரெக்டாங்கிள் will be divided into 2 equal triangles. ரெண்டு ட்ரையாங்கிள் அது என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆயிடுது. என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிக்சர்ல இருந்து the triangle is half the rectangle of area 2 square centimeter. What is the meaning? This rectangle has the area 2 square centimeter. அடுத்து பண்ண முடியுதா? This rectangle is made by 2 square, so the area is 2 square centimeters. So என்ன கேட்டிருக்கிறாங்க,
its area is dash square centimeter. எதோட area? The triangle. So how we identify the area for this triangle? Rectangle oda area 2 square centimeter. So this triangle is half of this rectangle. So what is the answer? 1 square centimeter. இதை மைண்ட்லயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். Next, one more rectangle is here. In this rectangle, what is the area? Here 4 unit squares and another one 4 unit squares, totally 8 unit squares in this rectangle. So the area of this rectangle is 8 square centimeter. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? First one, is this shape half of the big rectangle? இந்த ஷேப் வந்து இந்த ரெக்டாங்கிளோட ஹாஃபா இருக்குமா? லாஸ்ட் பிக்சர்ல தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? Rectangle diagonal line divides this rectangle into two equal triangles. பட் இதுல எப்படி நம்ம டூ ஈக்குவலா இல்லையா எப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றது? We can count the unit squares of this shape. How we count the unit squares? நம்ம ஆல்ரெடி சொன்ன மெத்தட் தான். எதை நெக்லெக்ட் பண்ணிடலாம்? less than half filled unit squares நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ எதெல்லாம் நெக்லெக்ட் பண்றது? இந்த மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தேன் ஹாஃப் ஃபில்ட் யூனிட் ஸ்கொயர். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்கொயரும் லெஸ் தேன் ஹாஃப் ஃபில்ட் யூனிட் ஸ்கொயர். ஸோ இதே நெக்லெக்ட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு என்னதான் லெஸ் தேன் ஹாஃப் ஃபில்ட் யூனிட் ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் யூனிட் ஸ்கொயர்ஸை பார்க்குறப்போ திஸ் இஸ் ஃபுல் ஃபில்ட் யூனிட் ஸ்கொயர். திஸ் இஸ் மோர் தேன் half filled unit square. These two are also more than half filled unit square. So totally the area for this shape is 1, 2, 3, 4. 4 square centimeter. Okay. Next, write the area in square centimeter of the shapes below. இங்கே ஒரு ஸ்கொயர் கிரிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கொயர் கிரிட்ல some shapes are given. A, B, C, D, E, F. ஸோ இந்த ஷேப்ஸ்ல இருந்து இதனோட ஏரியா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அஸ் யூஷுவல் நம்ம கவுண்ட் பண்ற மெத்தட் என்னன்னு கொடுத்துருக்கிறோமோ அந்த சேம் மெத்தட் தான். ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறேன். We will ignore a square if it is less than half filled, but we will count the squares as one if it is more than half filled. ஸோ ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இங்க less than half filled ஸ்கொயர்ன்றது வந்து இந்த சின்ன போர்ஷன் வந்து less than half. இது ஒரு half filled unit square, இதுவும் half filled unit squares. ஸோ இந்த டூ half filled unit squares சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? ஒரு யூனிட் ஸ்கொயரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்க 1, 2, 3, 4, 5, 6. This is also less than half filled. So the area of this shape is 6 square centimeter. The same method, the area of this shape B is 9 square centimeter, and area of the shape C is 4 square centimeter, and the area of the shape D is 6 square centimeter. Area of the shape E is 21 square centimeter. Area of F is 8 square centimeter. இந்த Fல டவுட் இருந்ததுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா this is less than half filled unit square. This is also less than half filled unit square. This is also less than half filled unit square. This is less than half filled unit square. So இந்த less than half filled unit squares நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்லெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ஏரியா ஆஃப் த ஷேப் எஃப் இஸ் 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீதி உள்ள சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.